Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு சாப்டர் 3 மோஷன் இன் a straight line ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பத்தி அப்படின்னா பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி. அது என்ன மேம் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிளா கன்சிடர் பண்ணுவோம். நெக்லிஜிபிள்னா ஒண்ணுமே இல்லை வென் கம்பேர்ட் வித் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட சைஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சம்டைம்ஸ் மேக்ஸ்ல வந்துட்டு அப்படியே ஹோல் குவான்டிட்டியே நெக்லிஜிபிள் லெஸ் தென் ஒன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குவான்டிட்டி வந்து ஒன்னோட ரொம்ப கம்மியா இருக்கறனால வி ஆர் கன்சிடரிங் தட் பாயிண்ட் தட் குவான்டிட்டி ஆஸ் ஒன். அதே மாதிரிதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதோட சைஸை கம்பேரேட்டிவா, சாரி அதோட டிஸ்டன்ஸை கம்பேரேட்டிவா அது சைஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்படிங்கறதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல ஒரு 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணலாம், எதை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரயில்வே கேரேஜ் மூவிங் வித்தவுட் ஜர்க்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷன்ஸ். ஒரு 2 ஸ்டேஷன் இருக்கு. கன்சிடர் தி ஸ்டேஷன் as A and தி ஸ்டேஷன் as B. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறைன்னு வச்சுக்கலாம். ஸோ திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம் ஹியூஜ் டிஸ்டன்ஸ் when compared with the garage. ஸோ இந்த ரயில்வே ட்ரெயினை கம்பேரேட்டிவா இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரங்கிறதுனால we may consider this one as a point object. Good. Next. A monkey sitting top of a man cycling smoothly on a circular track. Circular trackனா என்ன, சும்மா சின்ன ரவுண்டாவா இருக்கும். ஆப்வியஸா சர்க்குலர் ட்ராக்னா எவ்வளவு பெரிய ரவுண்டா இருக்கும். கன்சிடர்ட் ஒரு 300 மீட்டர் இல்ல 400 மீட்டர் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராக்கா இருக்கும். அந்த மேனை பொறுத்த வரைக்கும் அந்த மங்கிங்கிறது பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா அவனோட ஹைட்டுக்கு அந்த மங்கி ஓகே கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சைஸ், வி கான் நெக்லிஜிபிள். பட் அவங்க கம்பேர் பண்ண சொன்னது ஒரு சர்க்குலர் ட்ராக்கோடது. அப்ப அந்த சர்க்குலர் ட்ராக் இருக்கு இல்லையா, அதை கம்பேரேட்டிவா அந்த மங்கிங்கிறது அந்த மனுஷன் மேல உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா, அது வந்துட்டு இட்ஸ் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பிகாஸ் த சர்க்குலர் ட்ராக் டிஸ்டன்ஸ் இஸ் ஹியூஜ் வென் கம்பேர்ட் வித் த monkey who is sitting on the man top. ஓகேவா? அடுத்து a spinning cricket ball that turns sharply on hitting the ground. ஸோ ஒரு கிரிக்கெட் பால் வந்துட்டு கிரவுண்ட்ல ஹிட் ஆகுதுன்னா அந்த கிரிக்கெட் பாலுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லாததுனால தான் இங்க வந்து ஹிட்டே ஆகுது. அப்ப தேர் இஸ் அ கம்பேரபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி, இது பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வி கான்ட் சே த ஸ்பின்னிங் பால் தட் டர்ன் ஷார்ப்லி ஆன் ஹிட்டிங் த கிரவுண்ட், அதை வந்துட்டு நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் சொல்ல முடியாது பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் கம்பேரபிள். நெக்ஸ்ட், டம்பிளிங் பீக்கர் தட் ஹேஸ் ஸ்லிப்ட் ஆஃப் த டேபிள். அப்ப டேபிளுக்கும் அந்த பீக்கருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, மீன்ஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இல்ல. இட் ஆல்சோ கம்பேரபிள். தட்ஸ் வை வி கான்ட் சே இட் இஸ் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.